எல்லா டெவலப்பர்ஸுமே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஐடி ஒன்று இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஐடிஸ் வந்து நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஹை இன்டென்சிவ் ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்றப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்து நம்மளோட ஐடியோட பர்ஃபார்மன்ஸஸும் வேரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப பாப்புலரா இருக்கனால ஃபுல் கிளவுட் பேஸ்ட் ஐடிஇ வித் ஆல் லோக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி ரீசெண்டா ஒரு ஐடி ஒன்று லான்ச் ஆயிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் வெப்தலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட் நேம் Project IDX. IDXன்னு பீட்டா வெர்ஷனில் தான் வந்து இருக்குது. இன்னும் வந்து அவங்க ஃபுல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு நம்ம அதை ஆக்சஸ் பண்ணால் வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கூகுள் போயிட்டு Project IDX அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் வரும் Project IDXன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜாயின் வெயிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சதுக்கப்புறம் அந்த இமெயிலே நீங்கள் டேரெக்டாக லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் IDX ஆக்சஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு idx.google.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு டேரெக்டாக ஐடிஎக்ஸோட பேஜுக்கு நமக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ ஐடிஎக்ஸோட ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்கு நமக்கு வந்து ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் வந்து டேரெக்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு டவுன்லோட்ஸ் எந்த இதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ ரொம்ப ஹேசில் ஃப்ரீயாக நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை 5 மினிட்ஸில் செட்டப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் வந்து பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு அப்ளிகேஷன்ஸை டேரெக்டாக பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெப்போவில் கோட் வச்சிருக்கீங்கன்னா அந்த ரெப்போ இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன் டாப் ஆஃப் தட் நமக்கு இதில் இன்பில் ஏஐ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு கோட் ஸ்னிப்பெட்டில் டவுட் இருக்குனாலோ இல்லை ஒரு கோட் ஸ்னிப்பெட் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னாலோ இந்த ஏஐட்ட நீங்கள் டேரெக்டாக கேட்டிங்கன்னா அது எக்ஸ்பிளனேஷன் ஆர் உங்களுக்கு கோட் தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துரும். ஸோ இதனால நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இன்பில்டாக நமக்கு வந்து டேரெக்டாக இந்த அப்ளிகேஷனே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சிம்பிள் பைத்தன் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே சி ஆல் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் கொடுங்க. இதில் மிஸ்க்குன்னு இருக்கும், இதில் பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிரியேட்னு கொடுத்துருங்க. நமக்கு ஒர்க் ஸ்பேஸ் செட் ஆகிறதுக்கு இனிஷியலாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும். சில நேரம் அதுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அது மட்டும் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸை நம்ம டேரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதோட யூஐ பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட யூஐ மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணனால நம்ம வந்து பைத்தன் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதில் nix.nix ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இதில் வந்து ஒரு குட்டி கோடு ஸ்னிப்பட் நம்ம ஆட் பண்ணணும். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை நீங்கள் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி மாடிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரீபில்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ லான்ச் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. திரும்பி நம்ம என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து போயிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போயிட்டு பைத்தானோட வேர்ஷன் நம்ம செக் பண்ணலாம். ஸோ பைத்தான் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டம்மி பைத்தன் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், hello world.py. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட் ஐ ஆர் கண்ட்ரோல் ஐ கொடுத்தோன்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கும். ஸோ இங்கே நம்ம வந்து ஏஐட்ட கொஸ்டின் கேட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுத வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ சிம்பிள் ப்ரோக்ராம் தான் பண்ண போகிறதுனால நம்ம வந்து அது எதுவும் பண்ணல. எஸ்கேப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து print hello world next a equal to 10 plus 15 print a அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு ஐடியில் வந்து நமக்கு வந்து பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இல்லை, அதனால வந்து நம்ம போயிட்டு பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த இருக்கு
ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு ரன் பட்டன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா அவுட்புட் நமக்கு வந்து இங்கே வந்து வந்துருச்சு. இதே இல்லை வந்து நீங்கள் வந்து டெர்மினல்லையும் யூஸ் பண்ணிவிட்டு பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸை அட் அ டைமில் நம்மளால் 2 ப்ராஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். மேபி இது வந்து லேட்டராக அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு கரண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து 2 ப்ராஜெக்ட்ஸை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போது ஐடிஎக்ஸே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அப்பயே சொன்ன மாதிரி கமெண்ட் ஐ கொடுத்தோன்னா இங்கே நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இதில் நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா இதுவே நமக்கு வந்து கோடு வந்து கொடுத்துரும். இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐடிஎக்ஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம சும்மா டைப் பண்ணலாம். write Python program to print my name 100 times அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து கோட் கொடுக்கல. இட் சேஸ் நான் வந்து எனேபிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஐடிஎக்ஸ் ஏஐ ஃபஸ்ட்டு போய் இனிஷியலாக எனேபிள் பண்ணணும். அதுக்கு இந்த ஐடிஎக்ஸ் ஏஐ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் கோட் பேஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐடிஎக்ஸ் ஏஐ நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஐடிஎக்ஸ் ஏஐ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எகெயின் வந்து அதே கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து கோடு கொடுத்துருச்சு. இதை வந்து எங்கள் இன்பிளாக்கும் நீங்கள் டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். இல்லை காப்பி பண்ணிட்டு வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஒன்று. ஸோ இப்போது அதே மாதிரி நம்ம வந்து இன்லைன் இதையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். டைம்ஸ். ஸோ இப்போ நமக்கு ஸ்னிப்பெட் கரெக்டானு கேட்குது. இதை நம்ம அக்செப்ட் கொடுத்துட்டோன்னா இங்கே நமக்கு வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஏஐ ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோடு பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ நான் இதை வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு ஐடிஎக்ஸ் ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் செலக்டட் கோட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து என்ன இந்த கோட் பண்ணுதுங்கிறத பர்ஃபெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு கொடுத்துருது. இந்த வீடியோவில் ஐடிஎக்ஸோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு லோ பவர் கம்ப்யூட்டர் இருக்குது, இல்லை வந்து ஹை அண்ட் பவர் கம்ப்யூட்டர் இருக்குது, பட் நீங்கள் வந்து சிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் இது வந்து ஃபுல் க்ளவுட் சிங்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட கோட் பேஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து மெயின் ஆகும். ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு பைத்தன் என்விரான்மெண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், பைத்தன் ப்ரோக்ராம் நம்ம எப்படி ரன் பண்ணலாம், ஐடிஎக்ஸ் ஏஐ வந்து நம்ம வந்து எப்படி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸோட இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் பார்த்தாச்சு. இது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் நந்தா. பாய்.